உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அப்படியே மேலால் அப்படியே தூவி மரம் காமிச்சிட்டேன். கரண்டி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி மத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்களா மணி வந்து 12:15, அதாவது வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. காலைல டிஃபன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் கொஞ்சம் படுத்து எதுவும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து என்ன செய்யலாம் அந்த லஞ்சுக்கு அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா இப்போ என் சன்னு வந்து என்ன கேட்குறானோ, ஆஃபீஸு போகிறான் அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டிஷ்ஷு செய்யணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணி இப்போ தான் சரி போகிறேன்னா. இப்போ வந்து நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் 200 கிராம்ஸு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3, ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 2 வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். பன்னீர் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இங்கே முளைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து பொரியல் பண்ணிக்க பாரு, இது எனக்காக. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா தாளிக்க போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. எப்பவும் போல் நான் சீரகம் ஒன்று சேர்ப்பேன், அந்த மாதிரி சீரகம் ஒன்று சேர்ப்பேன். எப்பவுமே பழக்கமாகிடுச்சு, அதனால நான் போடுறேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கீரை பொரியலுக்காக தான். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அது பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இதை தாளிச்சிடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா சப்பாத்தி தான் போட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டு மசாலா தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஏதாவது பொரியல் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் பூண்டு. நான் ஏன் எனக்கே மட்டும் எனக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அப்படி தான் நான் சொல்லணும். அவர் வழியில் யாரையும் நம்பி நான் இதை செய்ய முடியாது. ஆனால் செய்ய வேண்டியது செய்திருவேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்வேன். நல்லா 3 பேர் கூட சாப்பிடலாம் அந்த பொரியல் வைங்களேன். ஆனால் வந்து வேண்டாம்னுடுவாங்க. அப்போ நான் தான் சாப்பிட்டாங்க. அதுக்கு தான் நான் எனக்கு நான் சொல்லிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் வதங்கிட்டோம். இதுக்கு வந்து இந்த கீரையை அலசி போட்டுக்கோங்க. இது வாங்கிட்டு வந்து கீரை பார்த்தீங்களா 3 நாளாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. என்ன பண்ண ஏதாவது ஒன்று வேறு மாதிரி ஆகிடுது சமையல். அப்போ அது அப்படியே நின்று போகுது. நம்ம பிளான் பண்ணி வாங்கி வந்து 10 நாளையும் செய்யலாம் வாங்கி வந்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கட்சியில் செய்ய முடியாமையே போயிடுது. கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கூட வேண்டாம். ஒரு 2-3 சிட்டிகை அளவு போடுறேன். கொஞ்சம் தண்ணி கழிச்சு விடுவேன். வேகம் நல்லா. கீரை கொஞ்சம் முக்கலாக இருக்குது. கீரை கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் தெளிங்க, இல்லைன்னா வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் நான் வேறு எதுவும் சேர்க்கலை. இதில் கடைசியில் கொஞ்சமாக ஒரு பொடி சேர்க்க, அவ்வளோதான். இது வேகட்டை மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இங்கே நம்ம அந்த பன்னீர் இருக்குது இல்லைங்களா, இந்த பன்னீர் ஏற்கனவே நான் இந்த மாதிரி நல்லா சின்ன பீஸாக வரணுன்ட்டு இந்த மாதிரி குறுக்கில் ஒரு வெட்டு ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ சைஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக தான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் எடுத்து சப்பாத்தியில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம புட்டு அதில் வச்சு அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அது ஒன்றை வந்து உள்ள காரம் உப்பலாயிடாது. அதை நம்ம பிச்சு தான் சாப்பிட வேண்டி வரும். அதோட நம்ம இந்த மாதிரி சின்னதாக போட்டோன்னு வைங்களேன், ஒரு சப்பாத்தியோ பரோட்டாவோ நம்ம புட்டு சாப்பிட்றப்போ எல்லாத்தோட இதுலையும் நமக்கு அது கிடைக்கும். அதுக்காக தான் பாருங்க, நல்லா அந்த மாதிரி சின்ன ஸ்கொயர் பீஸாக வெட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கேன். அந்த 3 சைஸ் இதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக சுற்றின மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த தக்காளி அரைச்சிடலாம். மீடியம் சைஸ் இல்லை, மீடியம் சைஸாக இருந்தால் 3, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 போதும். இதை தனியாக அரைச்சிட்டு வந்தேன். இப்போ இது கூடயே வந்து தக்காளி கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா வரும். இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிட்டேன். வெங்காயம் அரைச்சாச்சு. அது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இது மட்டும் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே அரைச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து நடுவில் கிடச்சா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் அதுலேயே கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ தான் அளவு வேணும் கிரேவி அப்படிங்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி எவ்வளோ வேணுமோ அது மாதிரி மசாலா எவ்வளோ வேணுமோ அது சேர்த்துங்க. எனக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பேருக்கு போதும் நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து இப்போ கீரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த அரைக்கிற டைம் தான் வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த மசாலா அரைக்கிற டைம் தான், ஒரு 2 நிமிஷமாக இருக்கும். அதுக்குள்ளே கீரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் மூடியும் கீரை வைக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் இருக்கும். உங்களுக்கு அப்படி மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு 2 பிஞ்சு இப்போ வந்து ஒரு 2 சிட்டிக்கை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் போடலை. நீங்கள் வேணால் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் மாறாமல் இருக்கும். வெந்துடுச்சு கீரை, அவ்வளோதான். 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடுச்சு நல்லாவே. இன்னும் கொஞ்சம் வேணாம், கூட கொஞ்சம் மூடி வைக்கலாம். தேங்காய் வேணுமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் போட போதில்லை. இன்னும் ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ வந்து கீரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தனியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ வந்து நான் இட்லி மிளகாய் பொடி, அதாவது கருப்பு உளுந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி இது நான் ஒரு முறை ஒரு மாதிரி செய்வேன். பட் இந்த முறை செய்யும்போது எனக்கு செல்லு வந்து ஃபுல் டெட் ஆனதுனால எதுவுமே எடுக்க முடியாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த பொடி எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுனால
ரெசிபி போடுறேன். இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த மாதிரி மிளகாய் பொடி ரெசிபி போட்டிருப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக, எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசம் தான் இருக்கும். எப்பவுமே இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இந்த பொடி போட்டு செய்யும்போது நல்ல வாசனையாக அந்த கீரை பொடி நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம தேங்காய் படாமல் செய்யும்போது கொஞ்சம் இந்த வாசனையெல்லாம் சேர்க்கும்போது சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சுகர் இருக்கவங்க அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா உபயோகமாக இருக்கும். தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே கீரை பொரியல் கொஞ்சம் மருந்துமாக இருக்கும் இல்லையா, நான் பாருங்கள் அந்த மிளகாய் கூட எடுத்து போட்டுறேன். ஏன்னா அது காரம் ரொம்ப இருக்கக்கூடாது அதில்ன்னு சொல்லி போதும், அவ்வளோதான். கீரை பொரியல் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு கடாயை போட்டுட்டேன், பேனு எப்பவும் போல் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோண்டு ஆயிருக்கு பாருங்கள் பவுலில். இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை தான். ஒரு 2 பேர் நிறையா சாப்பிட்லாம், 2 பேர் இல்லை 3 பேர் திட்டமாக சாப்பிட்ணும், 3 பேர் சாப்பிட்லாம். இல்லை இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கீரை பொரியல் போட்டு உப்பு போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம பொடி சேர்க்குற மாதிரி இருந்தால் மிளகா பொடி கொஞ்சம் உப்பு இன்னும் குறைச்சி சேர்த்திங்க. ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் துடிக்க உப்பு இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, மறந்து போய் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸு. எங்கள் வீட்டில் மோட்டார் இப்போ தான் மறந்து போய் ஓடிட்டு இருக்கு, அதான் சவுண்டு கேட்குது. இப்போ அந்த பேன் தண்ணி கழுவி ஊற்றிட்டேன், அதை கொதிக்க விட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது சேர்த்துடலாம். இது வந்து எனக்கு இது சில்லி காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சு எண்ணெய் தான், தூக்கி தூரப்பட முடியாது. சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து இது கார்ன் ஆயில். இது நான் ஒரு டைம் ஒன்று யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து கார்ன் ஆயில். இப்போ வந்து இது கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி இந்த நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோங்க. அதாவது பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான முதல்ல வந்து சீரகம் தான் அவங்க சேர்ப்பாங்க. நம்ம அந்த சீரகத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூனுக்கும் 1/4 ஸ்பூனுக்கும் இடையில இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கடுகு கிடுகெல்லாம் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ மோட்டார் சவுண்டு நின்றுடுச்சு, இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டாச்சு. இப்போ வந்து பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அப்படியே கொதிக்குது. நான் வந்து ஸ்டவ் வந்து சிம்மரில் தான் போட்டுருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது ஒரே கலரில் இருக்குது. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து நல்லா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தனியா பவுடரும் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த ஸ்டவ்வை கொஞ்சம் நிறுத்தியே வச்சுருக்கேன், நான் தீஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால பன்னீர் வந்து விழுந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான், ஏன்னா மிளகாத்தூள் அதில் தீயக்கூடாது. நான் வந்து ஒரு முறை ஒரு மெத்தடில் செய்வேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு மெத்தடுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து வேற மாதிரி செய்திருப்பேன், நிறைய முறை போட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாம். இது எதுக்குன்னா இது ஈரம், அதுக்கு மேலே நம்ம அந்த மிளகாத்தூள் வந்து அது வரைக்கின பிறகு அந்த ஈர பசைகளை போடும்போது அது நம்மளுக்கு வந்து கருகாமல் வரும். அதுக்காக மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போட்ட காரணம் வந்து கலர் வரணுங்கிறதுக்காக, அது ஒரு ரீசன். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, நான் ஸ்டவ் வந்து இங்கே ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணிடுறேன். பச்சை மிளகா வேணா கூட நீங்கள் ஒரு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, இது நல்லா வந்து கொஞ்சம் கொதித்து நல்லா அந்த மசாலா வாசனைலாம் போகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இதை நம்ம வந்து மூடி வைக்கலாம், கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் இருந்தது, ஏன்னா அது கொதித்து மசாலா பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஓரளவுக்கு இது வதங்கியிருக்கும். இன்னும் 1 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். சரிங்க, நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது மசாலா கணக்கு நம்ம வந்து தோராயமாக ஒருத்தருக்கு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு மீடியம் தக்காளி, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நீங்கள் கிரேவி வந்து மீடியமாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதிகமாக வேணும் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் சேர்த்த அளவு நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அதிகமாக தொட்டு சாப்பிடுவாங்க, அப்படின்னா கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி சேர்த்தா சரியாக போகும். மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் டபுளாக பண்ணிக்கோங்க, எவ்வளோ சேர்க்குறீங்களோ தகுந்தா போகும். இப்போ தண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நான் வந்து மூடி வேற முடியை போட்டு அது நல்லா இதாகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு மீடியமில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு இது நல்லா ஒரு 1/2 கிலோவுக்கும் கம்மியாக இருக்கும். 2 கப்பு மாவு இருக்கும், ஒரு 400 கிராம் இருக்கும்.
நான் டெய்லி பிசைறது பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் நான் பிசைவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லியிருக்கேன் 2 டேஸ் வச்சுப்பேன். 3 பேர் சாப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மற்ற தான் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ பாருங்கள் எத்தனையோ முறை காமிச்சிட்டேன். கரண்டி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி மத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது இந்த மத்து பார்த்துக்கோங்க. இந்த மத்தான் பருப்பு கடையிற மத்து. கரண்டியை விட இது இன்னும் கை வலிக்காது இருக்கும். இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கரண்டியெல்லாம் கெட்டியாக பிடிக்கும்போது கொஞ்சம் வளையும் அதெல்லாம் செய்யும். பட் இந்த கரண்டியோட இது மத்தோட பேக் சைடு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பிடிமானம் நல்லாயிருக்கும். வலிக்காது. இது மர மத்து இருக்குல்ல, உட்டு. அவ்வளோதான். நான் ஏன் இது காட்டு ஒரு முறையும் இவங்க என்ன இது மாதிரி பெசதி காட்டுறாங்க, ஏன்னா நீங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். கூட என்ன போட்டாங்க தான் அது காட்டலன்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் கையை வச்சுட்டேன் தெரியாமல். இங்கே பாருங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா மாவு, தெரியுதா? நான் கையை வைக்கல, இப்போ தான் வச்சு எடுத்து வலிச்சு விட்டேன். அது தெரியாமல் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் வந்து கையை வைக்க போகிறேன். கையில் கூட நான் எதுவும் எண்ணெய் கண்ணை போடல, மாவு தான் ஒட்டியிருக்கு. அவ்வளோதான். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இது 2 கப்பு மாவு இருக்கும். இது 1 டம்ளர் தண்ணி சரியாக இருந்திருக்கும். இதுக்கு அப்படிதான். 2 கப்புக்கு 1 கப்பு தண்ணி, 1 கப்புக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் போதும். 2 கப்புனா 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடலாம். இங்கே வரும் மாவு பார்த்தா தெரியுதா? இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ இப்போ தேவைப்படாது எனக்கு. அதனால் நான் வந்து தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை நான் வந்து எடுத்து நான் பாதி வச்சிட போகிறேன். ஒரு அளந்து உருட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது எத்தனை வேணுமோ ஓரளவுக்கு எடுத்து நான் வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் கரெக்டாக அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஒரு 3, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு 2, அப்புறம் ஏற்கனவே மாவு ஒரு உருண்டை இருக்குது. அதனால் இன்னும் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க போகிறோம். எனக்கு 2, மொத்தம் 3, 6 மாவு எடுத்து வச்சுருக்கேன். 6 வர மாதிரி இருக்குது. அது என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் பரோட்டா மாதிரி போடலாமான்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. கோதுமை பரோட்டா. அதனால் அப்படியே கூட போட்டுக்கலாம். பட் இது கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். அதை இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 6 உருண்டை இருக்குது. அப்படியே மூடி வச்சிடலாம் அதை. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி மாவு பிசைகிற வரைக்கும் பாருங்கள். அப்படியே நல்லா எண்ணெய் பார்த்தீங்களா பிரிஞ்சு மேலே வந்துருக்கு, தெரியுது அவங்களுக்கு பாருங்கள். அப்படியே க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வச்சிடணும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது. இப்போ வந்து நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பன்னீர் இருக்குல்ல, அது சேர்த்துடலாம். நீங்கள் பொரிச்சு கூட பன்னீரை போடலாம். பட் நான் வந்து இன்றைக்கி போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விட எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இது வெங்காயம் வதக்க எண்ணெய் அந்த மாதிரிலாம். இப்போ இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஹோட்டலெல்லாம் உள்ள பொரிச்செல்லாம் இருக்காது உங்களுக்கு. இப்படி தான் போட்டிருக்கும். இந்த ஒயிட்டிஷ் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா அந்த ப்ரௌனு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நடுவில். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை வந்து நல்லா வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிங்க கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் சரியாக இருக்கணும், கொஞ்சம் பார்க்கணும். நான் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்து எனக்கு அப்படி இருக்குது. ஓகே, சரியாக தான் இருக்குது. இதில் வந்து சீரகத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டோம். இருந்தாலுமே அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா ஜீரண சக்தி நல்லா கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் இன்னும் ஒன்று சேர்க்கணும். அப்புறம் இதில் டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சம் இந்த ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் விடலாம். இல்லாட்டி நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் எதாவது சேர்க்க வேண்டி வரும். அதுக்கு பதில் நம்ம இதே சேர்த்து விட்டுடலாம். அடுத்து வந்து இது பேர் பன்னீர் பட்டர் மசாலா தானே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட்டர் மசாலா பன்னீர் பவுடர் பட்டர் பவுடரும் பட்டர் பவுடர் கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கசூரி மெத்தி. ஏற்கனவே சொல்லியிருக்கல உங்களுக்கு, காஞ்ச வைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அப்படியே மேலால் அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிச்சு வரட்டும். சிம்மரில் போடலாம். அப்புறம் இது கூட முக்கியமாக வந்து கரம் மசாலா போனால் நான் வந்து ஒன்று தாளிச்சிருக்கணும், இல்லைன்னா போட்டு அரைச்சிருக்கணும். நான் 2மே செய்யலை. அதனால் இப்போ வந்து நான் கரம் மசாலா போடுறது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில், ஏன்னா அது போட்டால் தான் அது வந்து ஃபினிஷ் ஆகும். அது அந்த ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப போட கம்மி தான். அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து தான் நமக்கு வந்து ஒரு அது கணக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா உங்களோட பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்டியான நல்லா கமன் வாசனையோடு இருக்குது. நீங்கள் வந்து பட்டர் இன்னும் வேணும்னாலும் எண்ணெய் கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நான் வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்க்காக கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டேன். உங்களுக்கு சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் குறைச்சிட்டு பட்டரை சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு. இன்னும் கூட பட்டர் போட்டால் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போதும், ஆசைப்படக்கூடாது, அதனால் விட்டுட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி டு ஈட், டு சர்வ் வித் சப்பாத்தி, பரோட்டா, நான், லைக் புல்கா, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பரோட்டா தான் போடலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவுக்கு பார்க்கலாம் போடும்போது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணோம். எத்தனை மணிக்கு நான் காமிச்சேன்னு தெரியல, 12:30 மணியா 12 மணியான்னு தெரியலை. நான் காமிச்சது டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour கூட ஆகலை நம்மளுக்கு. பார்த்த தெரியுதா, நம்ம ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டோம். கூடவே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே முளைக்கீரை ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோங்க. அவ்வளோதான், தாளிச்சு விட்டு முளைக்கீரை பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். கோதுமை மாவு பரோட்டாவோ இல்லை சப்பாத்தி எதுவும் போட. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது, நான் அதை சூடு பண்ணிக்கிட்டேன். தயிர் சாதம் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி போட்டால் ரெடி. ஒரு மீல்ஸுக்கோ ஒரு டின்னருக்கோ நம்ம செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 1 hourல ஒரு சைட் டிஷ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வந்து சுடுறது தான் டைம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மெயின் டிஷ் பண்ணுறது இவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம். 1/2 hour போதும். நான் பொரியெல்லாம் செஞ்சுருக்கேன், அதனால கொஞ்சம் லேட் இல்லை. இதுக்கு ஒரு 1/2 hour போதும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வச்சுட்டு அடுத்து நம்ம பரோட்டா போட்டுடலாம். மாவில் சும்மா ஒரு ஸ்பூன் தான், ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டு வச்சோம். பார்த்தீங்க, ஒன்றும் இல்லை. இது அப்படியே இது பண்ணிவிட்டு நல்லா அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மேலே வச்சு உருட்டினாலும் சரி, கையில் உருட்டினாலும் சரி, எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டு எப்படி அது திரட்டணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நிறைய வந்து வீடியோஸ் வந்து நான் பரோட்டா வந்து போட்டிருப்பேன். அதாவது வந்து சிலோன் பரோட்டா, இப்போ நார்மலாக ஒரு பரோட்டா எப்படி போடுறது, மைதாவில் எப்படி போடுறது, எல்லாமே போட்டிருப்பேன். இன்றைக்கி எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே ஈஸி மெத்தட் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அழகாக எல்லாரும் செய்யலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து இப்போ கையில் தட்டுவாங்க, மைதாலாம் தட்டி தான் போடுவாங்க. பட் அந்த மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இப்படி திரட்டினாலுமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மாவு போட்டு திரட்டிக்குவோம். ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம மாவு போட்டு திரட்டினா நமக்கு நல்லா வரும். இல்லை கையில் தட்டலாம். அது கோணலாக இருக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நம்ம திரும்ப கோணலாக தான் சுற்றவே போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நான் திரட்டியிருக்கேனா? இப்போ உங்களுக்கு இதில் தெரியுதா? வீடியோவில் எனக்கு தெரியலை. இப்படி கோணலாக தான் நம்ம உருட்டுறது கோணலாக இருந்தால் அதுவுமே கோணலாக தான் இருக்கும். அந்த மாதிரி நைஃப் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு நம்ம நல்லா நிறைய லைன்ஸ் போட்டுப்போம். இதில் தெரியுதா பாருங்க, எவ்வளோ நெருக்கமாக லைன்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ லேயர் நல்லா வரும். அதனால் அது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. எவ்வளோ நெருக்கமாக வெள்ளி சொல்லிசா போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லேயர் வந்து நல்லா வரும். இப்போ இப்படி ஆயிடுச்சுங்களா? போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மாவு அப்படி மேலே தூவி விட்டுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சந்துக்குள்ளெல்லாம் போகணும் மாவு. இப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். ரொம்ப பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது இது. ஓகேங்களா? இப்போ பார்த்தா தெரியுதா? எப்படி தெரியுது உங்களுக்கு? இது தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ ஒரே நிமிஷம் மேலே வச்சு காமிட்டேன். எனக்கு செல்லு வேறு பயமாக இருக்குது. இப்போ தெரியுதா? இப்படி வாழும் தோலுமா தொங்கிக்கிட்டு இருக்கா? இப்படி தான் இருக்கணும். அந்த மூலையில் மட்டும்தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம அதை அப்படியே போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணால் செய்யலாம். அப்படியே எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு கவர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி தெரியுது உங்களுக்கு? இது ஏதோ கோணாலாம் எதையோ பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கா? இப்படி தான் இருக்கும். அதுக்காக ஒன்றும் நீங்கள் வந்து பயந்துட வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். வச்சுட்டு இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று வேணால் நம்ம இப்படி கூட தட்டலாம். இன்னொன்று தட்டி பார்ப்போமா? அப்படி அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து அதை விட இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க. வச்சுங்களா, அது மைதால் தான் வரும், இதில் வராது. ஏன்னா இது நெகிழ்ந்து வராது. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சுருட்டிவிட்டு நம்மளும் எப்படி பண்ணாலும் நம்ம அதை சரி கட்டணும். போலதான் கொஞ்சம் மாவு போட்டுப்போம். எப்பவும் போல் சப்பாத்தி ஆட்டம் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேண்டாம். ஏன்னா அது கோதுமை மாவில் அந்த அளவுக்கு மெலிசாக வந்து பிச்சுட்டு வந்துடும். மெலிசாக வரணும்னா மாவு கெட்டியாக இருக்கணும். தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். சாஃப்டாக மாவு இருந்தால் அந்த அளவுக்கு மெல்லிசாக வந்தாலும் பிச்சுக்கிட்டு வந்துடும் தூக்கும்போது. அதனால் சரிதா? எப்படி வேணால் கோணல் மணலாக இந்தியா மேப் மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். ரவுண்டாலாம் எதிர்பார்க்காதீங்க. சின்ன பசங்க ஓரளவுக்கு இருக்காங்க. ஒரு 8 வயசு பசங்களாம் இருக்காங்க, 10 வயசு பசங்களாம் இப்படி குடிச்சிங்களா நல்லா திரட்டுன்னு அழகாக திரட்டியே குடிச்சுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த கத்தி எடுத்துக்குவோம். அதே தான் சேம் மெத்தட். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது தடவினாலும் ஓகே. இப்போ நான் இன்னும் உடனே செய்ய போகிறேன். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக நெய் போட போகிறேன். இது ஆப்ஷனல் தான், போட்டால் நன்றாக இருக்கும். இன்னும் லேயர் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போது அந்த மாவு அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு முதல் மாதிரியே தான் நான் சொன்னது. பார்த்தீங்களா, அந்த ஓரத்துலேருந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வரணும் கையை வச்சு. நீங்கள் கத்தியில் தள்ளுறீங்களோ கையில் தள்ளுறீங்களோ என்னதான் இருந்தால் நம்ம இந்தியன்ஸுக்கு கை தான். கெய்தான் ஃபேனுன்னு விவேக் சார் இதில் ஒருத்தர் சொல்லுவார் காமெடியில். இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கை தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் வச்சா பார்த்தீங்களா, அவ்வளோதான். உள்ளே வச்சுட்டு நல்லா பண்ணிட்டோன்னு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? கிட்ட லேயர் லேயராக உள்ளுக்கு தெரியுதா? இதுதான் பரோட்டா. இப்போ நம்ம திரட்டிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து எப்படி திரட்டி சுடுறேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒன்று ஃபஸ்ட்டு இது திரட்டிக்கலாம். இது வந்து கோதுமை பரோட்டா, அதனால ரொம்ப மெலிசாலாம் வராது. அதே மாதிரி வந்து நம்ம கையில் தட்டணும்னா அதுக்கேற்றாலும் நிறைய ஆயில் போட்டு ஊற வச்சாதான் நம்ம அந்த கையிலலாம் தட்ட முடியும். அது வந்து வேண்டாம், அது ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம். நம்ம வந்து ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். ரொம்ப அதே மாதிரி வேணும் டேஸ்ட்டுன்னு நினச்சோம்னா நம்ம ஹெல்த்து பாதிக்கப்படும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? வேறு திரட்டியாச்சா? இதுக்குள்ளே இப்போ லேயர் தெரியாது உங்களுக்கு, நான் சுட்டு காட்டும் போது சொல்கிறேன். பார்த்தீங்களா, திரட்டிட்ட ரெண்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி லைனில் லேயராக வந்து போட்டு கோடு போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அடுத்து சுட்டுக்கலாம். அடுத்த இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்றுனா அந்த மாதிரி செய்து சுடுறோம். தோசைக்கல் அவ்வளோதான், ஊருக்கு போயிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, தீஞ்சி நாசமாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை திரட்டி கொடுக்க சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கேஸும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ நம்ம சுட்டுடலாம். வந்து ஒன்று போடுறதுக்கு கல் காயட்டும் கொஞ்சம். எல்லாத்தையும் திரட்டி எடுத்துட்டேன். இப்போ சுட்டுடலாம். அடுத்து வந்து ஒன்று ஒன்றா போடுவோம். அடுத்து எனக்கு வந்து செல்லு ஏற்கனவே இதான் இல்லை, அந்த பெரிய வரலாறே இருக்குது அந்த செல்லுக்கு. அதை நான் ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ எனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டமே இருக்காது, என்னவோ தெரியல. இந்த மாதிரி துரதிர்ஷ்டத்தில் ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்னவோ கடவுள் கொடுத்துருக்காரு. எப்பவுமே கிடைக்காது எனக்கு. இப்போ போட்டாச்சு பரோட்டாவை. நீங்கள் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை உருட்டிக்கோங்க. நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரியே தான் நீங்கள் சுடணும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் நிறைய போட வேண்டியது. நான் உள்ளே பார்த்தீங்கன்னா நெய் கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ ஏன்னா பரோட்டா ஃபீல் வரணும்னா நீங்கள் அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சப்பாத்தி ப்ளஸ் பரோட்டா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி தான் சுடணும். நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி லேயர் வந்திருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருங்க. நம்ம ஒன்றுமே பெருசாக பேசியலை, போட்டு அடிக்கலை, ஒன்றும் பண்ணல. பார்த்துருப்பீங்க நார்மல் சப்பாத்தி மாதிரி. அதுக்கு வேறு மாதிரி போடணும் பரோட்டா மாதிரினா, சரியா? போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை, ஊற வைக்கணும். நயமாக கற்று இது ஊறவே வைக்கல. ஒரு 15 நிமிஷம் தான் இருந்துக்கும். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கடையில் வீட்டு பரோட்டான்னு வாங்குகிறோம். இந்த ரெடிமேடு பரோட்டா கம்பெனி இது விற்கிது பாருங்க, நிறையா பிராண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்பாத்திக்கு 85 ரூபா. அது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் 2 பக்கம் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கணும். 5 சப்பாத்தி இங்கே பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சா? அப்படியே நான் ஒரு பிளேட்டில் வச்சிடறேன். காமிச்சாதான் தெரியும். எடுத்து வச்சுட்டேன். இதில் போட்டிருக்கேன் பிளேட்டில். சரிங்க, இப்போ இது சூடாக தானே நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து திக்காக கூட போடலை. இப்போ எதையாவது வச்சுக்கோங்க. சூடு கொஞ்சம் ஆறணும். கையால் பண்ணால் அது பதில் நான் இந்த இது இருக்கு இல்லையா, சப்பாத்தி தட்டுறது, அதையே எடுத்துக்கிட்டேன். அந்த கரண்டியே எடுத்துக்கிட்டேன். அப்படி வச்சு கை வைக்க முடியாது, ஏன்னா ஆறிடுச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்காக இந்த ட்ரிக்ஸு. ஓகேவா? இப்போ பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், தெரியுதா எப்படி உடஞ்சி போச்சு பாருங்கள் சப்பாத்தி. தெரியுதா? இதுதான் பரோட்டா. சப்பாத்தி இல்லை, பரோட்டா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க போகிறோம். சூப்பரான வீட் பரோட்டா ரெடி ஆகிடும். நம்ம இதுக்காக போய் ரெடிமேடெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நார்மல் சப்பாத்தி மாவுலேயே நீங்கள் இப்படி செய்யலாம். ஓகே, எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து காற்றோட்டமே கிடையாது. ஜன்னல்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வீடு சுத்தமாக காற்று வராது. சம்மர் டைமில் அப்படியே நான் அழுகியே போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வெந்து குமிங்கிடுவேன் உள்ளே.
அப்படியே உடம்பு சரியில்லாமலாம் எனக்கு ஆனது 15 நாளுக்கு முன்னாடியெல்லாம். அடுப்புக்கிட்ட வராதே நான் அந்த வந்து ரொம்ப ஹீட்டு தாங்க முடியாமல் அப்படி ஆகிட்டேன். அதுவும் ஃபேன் இப்போ தான் ஹாலில் போட்டு வந்துருக்கேன். ஓகே, இதே அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாமா? சம்மரில் பார்த்தீங்கன்னா டெய்லி சப்பாத்தி சுடுறது ஒரு சவாலான விஷயமே சொல்லலாம். அதுவும் வந்து கொஞ்சம் ஓல்டேஜ் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம். வெயில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு வேலை மெனக்கட்டி இதை செய்வானே, அழகாக ஏசி போட்ட காரில் போய் ஹோட்டலில் போயிட்டு அழகாக உட்காந்து ஏசி ஹாலில் உட்காந்து ரூமில் உட்காந்து அழகாக என்ன வேணுமோ அதை சாப்பிட்டு வந்துடுறாங்க. இது இல்லை வாழ்க்கை. அதுவும் வாழ்க்கை தான். அதுவும் ஒரு பங்கு எப்போவாது நம்ம வச்சுக்கலாம். அதுவே வாழ்க்கை கிடையாது. ஒரு கால் அந்த மாதிரி விரும்புகிறவங்க அவங்க அப்படியே இருந்துக்கிட்டோம். அது அவங்க விருப்பம். நான் வந்து நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் அவங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஆசைப்பட்டதை நம்ம வந்து வீட்டில் எப்படி செய்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம். தெரியாதவங்களும் இருப்பாங்க இது மாதிரி. அதனால கூட ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். அவங்கள தப்பாகவும் நம்ம சொல்ல முடியாது. செய்ய தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அவங்கள தப்பு சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பாயிடும். தெரியாதவங்க ஒரு ஆசை இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். பட் தெரியாமல் இருக்கும். அவங்களாம் இதை பார்த்து கற்றுக்கணும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னேன், இந்தியா மேப் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு. நான் ஏன் அமெரிக்கா மேப் போட வேணாம், ஆஸ்திரேலியா மேப் போட்டுக்கோங்க நான் ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு பற்று தான் எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம பசங்க, நம்ம நினைக்கிறோமே அதே மாதிரி தான் நம்மளோட நாடும் நம்மளுதே நினைக்கணும். அதுக்காக தான் வாயில் வந்து அப்படி தான் வருது. இல்லைன்னா அந்த மேப் மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மேப் போட்டுக்கோங்க சொல்லலாம். அந்த நாட்டுக்காரங்க நான் சொல்லிக்கிட்டோம். நம்ம நாட்டில் நம்ம நாட்டை பற்றி பெருமையாக பேசிக்குவோம். பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை பரோட்டா அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்று பெருசாக ஒன்று நேற்று மாவு இருந்தது, அதில் பெரிய பரோட்டா போட்டுவிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்களா? இப்போ நம்ம வந்து டின்னர் பாக்ஸுக்கு உப்பும் போல வச்சிடலாம். வந்து பரோட்டாவை எப்பவுமே இதை சொல்லியிருக்கிறேன்னு ஆற வச்சு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து போய் அவங்க எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வச்சாச்சு. 3 பரோட்டா வச்சுட்டேன். இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சிடலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டப்பா அதான் இருக்குது. அதான் வச்சாச்சு. அடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து எனக்குமே நான் இன்றைக்கி சப்பாத்தி பரோட்டா தான் சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சமாக பன்னீர் வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோவா அது ஒத்துக்காது. அதனால் நான் கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கிறேன். போதும். கூட வந்து பொரியல், கீரை பொரியல், முளைக்கீரை பொரியல் அதையே வச்சிடலாம். சாப்பிட்டு முடிக்க இது ஹெவியாகிடும். இப்போ எல்லாமே வச்சாச்சு. போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். மணி வந்து 1:30. ஸோ வந்து சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்து பரோட்டா வந்து நான் அப்போயே காமிச்சேன் உங்களுக்கு. லேயர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே காமிச்சேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். சுட்டவுடனே காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. இல்லைலாம் இப்படி இருக்குது. சரியாக தட்டலை இது. தெரியுதா? எப்படி துண்டாக இப்படி உடையணும். அப்போ தான் நம்ம வந்து பரோட்டா கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போது வந்து நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவில் பன்னீர் பாருங்கள். இப்போ வந்து சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால அதை வச்சு சாப்பிட்றப்பங்க நமக்கு நல்லாயிருக்கும். நிறைய வரும். எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாரு. தெரியுதா? நம்ம வந்து வறுத்து போடுறத விட இப்படி போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் இல்லாமல் அதிகமாக தேவைப்படாது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா நம்ம ஒரு 6 பரோட்டா கிட்ட சுட்டுருக்கோம். இந்த 6 பரோட்டா நம்ம ஹோட்டலில் போய் வாங்கணும். அதுவும் இல்லாமல் சைட் டிஷ்ஷு இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் கிட்ட ஆகும். ஜாஸ்தி ஆகும் நான் சொல்கிறது. அதனால் இந்த சைட் டிஷ் மட்டுமே உங்களுக்கு 500 ருபீஸ் கிட்ட வரும். அண்டு அதாவது 2 பவுல் மாதிரி வரும். இது நம்ம பண்ணியிருக்கிறது. இப்போ வீட்டில் நம்ம வந்து எவ்வளோ எளிமையாக சூப்பராக ஹெல்த்தியாக, அதை விட ரொம்ப முக்கியமாக நிறையா ஆயில் கீ இதெல்லாம் அதிகமாக சேர்க்காமல், வேறு எந்த இதுவும் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடிக்கு நீங்கள் இதே செய்யுங்க.